திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் உள்ள ரேஷன் பொருள் சேமிப்பு குடோனில் இருந்து அரிசி, சர்க்கரை போன்ற பொருட்களை ரேஷன் கடைக்கு லாரியில் ஏற்றும் போது ஊழியர்கள் மூட்டையில் துளையிட்டு திருடிய வீடியோ வெளியாகியுள்ளது. இது குறித்தான விவரங்களுடன் செய்தியாளர் பாலாஜி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பாலாஜி, விவரங்கள். வணக்கம். திருவள்ளூர் மாவட்டத்தில் அரசு ரேஷன் கடையில் வரும் ரேஷன் அரிசி மூட்டைகள் ஒரு கிலோ முதல் 2 கிலோ வரை எடை குறைவாக உள்ளதாக ரேஷன் கடை ஊழியர்கள் புகார் தெரிவித்து வந்த நிலையில் தற்போது சமூக வலைதளங்களில் வீடியோ ஒன்று வைரலாகி மக்களை ரேஷன் கடை ஊழியர்களின் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே உள்ள காந்திநகர் அரசு அரிசி குடோனில் ரேஷன் கடைகளுக்கு ஏற்றப்படும் அரிசி மூட்டைகளில் கொக்கி போன்ற ஊசியால் ஊழியர்கள் துளையிட்டு அதிலிருந்து கொட்டும் 1 முதல் 2 கிலோ அரிசி வரை மூட்டைக்கு அரிசி கொள்ளையடிப்பதாகவும், லாரிகளில் கடைகளுக்கு அனுப்ப ஏற்றப்படும் மூட்டைகளில் ஓட்டை போட்டு குடோன் ஊழியர்கள் அரிசியை திருடும் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அரிசி குடோன்களில் மூட்டையை தூக்கும் ஊழியர்கள் சணல் மூட்டைகளில் உள்ள அரிசியை கொக்கி போன்ற ஊசியால் குத்தி நூதன முறையில் அரிசியை திருடும் சம்பவம் பெரும் அதிர்ச்சியை உள்ளாக்கியுள்ள நிலையில் இவர்கள் திருடும் அரிசியால் ரேஷன் கடை ஊழியர்கள் பெரும் பாதிப்புக்கு இன்னலுக்கும் ஆளாகி மூட்டை ஒன்றுக்கு 1 கிலோ முதல் 2 கிலோ வரை குறைவதால் அதற்கு முழு பொறுப்பு ரேஷன் கடை ஊழியர்கள் என்பது போல் தங்களது சொந்த பணத்தை போட்டு ஈடுகட்டுவதாகவும், இதனால் ரேஷன் கடை ஊழியர்கள் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.